கர்த்தர் நல்லவர், இந்த நாளில் கூட இடைப்படுவாராக. எடுத்து வாசிப்பா, ஆதாரமான வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:10 எடுத்து வாசிங்கப்பா. நல்லா படிங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலே தங்களை என்ன பண்ண வேண்டும்? அலங்கரிக்க வேண்டும். இதை எத்தனை வருடமா இயேசுப்பா பேசிட்டு இருக்காரு? எத்தனை வருடமா பேசிட்டு இருக்காரு? ரொம்ப வருடமா பேசிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம கிட்ட அலங்கரிப்பு வர வரைக்கும் என்ன பண்ணுவாரு? ஒழுங்கின்மை வர வரைக்கும் என்ன பண்ணுவாரு? ஒழுங்கின்மையா ஒழுங்கின்மையானா பேசுவார். ஒழுங்கு ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுவார்? பேசுவார். ஆதியில் பார்க்குறாரு ஒழுங்கின்மையாக இருக்கிறாரு, அது என்ன பண்ணுறாரு? அவர் ஒழுங்குபடுத்துறாரு. இங்கே சபையை வாரம் ஒழுங்குபடுத்தினா கூட என்ன பண்ண முடியல ஒழுங்கா. இதுலேயே அலங்கரிக்க முடியலன்னா நீங்கள் எதில் அலங்கரிப்பீங்க? அங்கே ஒரு கூட்டம், இங்கே ஒரு கூட்டம். ஏசப்பா இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது பிலேயாம் வந்து சபிக்கும் போது அது எப்படியா இருந்துச்சான்? ஒழுங்கா இருந்துச்சான். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் முதல்ல எப்படி இருக்கணும்? ஒழுங்கா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், வாசிங்கப்பா. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்ரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து என்ன வேணும்? என்ன வேணும்? ஒரு கோரஸா சொல்லுங்க. பாஸ்டர் சொல்ற மாதிரி என்ன வேணும்? அமைதலோடு என்ன பண்ணும்? கற்றுக்கொள்ளணும். கடந்த வாரத்தில் பார்த்தோம் தரிசனம் எப்படி தேவன் நிறைவேற்றினார் என்று. என்ன பார்த்தோம்? தரிசனத்தை என்ன பண்ணார்? ஏசப்பா நிறைவேற்றினாரா இல்லையா? வாய் அடைக்கப்பட்டவன் தான். திறந்த உடனே தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு என்ன பண்றான்? அவன் தீர்க்க தரிசனம் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து என்ன பண்றான்? அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். ஏன்னா ஊமையா இருந்தவனுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனை என்ன பண்ணும் தெரியும். தள்ளப்பட்ட கல்லுக்கு தான் இன்னைக்கு தலைக்கு மூளைக்கல்னா என்ன பண்ணும் தெரியுதா? தெரிஞ்சா ஏசப்பாக்கு என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் தள்ளப்பட்ட கல்லையா, நான் ஒதுக்கப்பட்டவள், எல்லோரால புறக்கணிக்கப்பட்டவள். இன்னைக்கு தரிசனத்தை என்ன பண்றீங்க? நிறைவேற்றுறீங்க. சரி, நம்ம வாழ்க்கையில தரிசனம் நிறைவேற்றத்துக்கு ஒரு 5 காரியம் சொல்லுங்க. எனக்கு தரிசனம் இதெல்லாம் நிறைவேறி, என்னால தரிசனம் நிறைவேற முடியல, நிறைவேற்ற முடியல. ஆண்டவருடைய தரிசனம் என் மேல இருக்குது, ஆனா இதெல்லாம் எனக்கு தடையா இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. நல்ல வேலை ஆராதனை நான் சீக்கிரமா என்ன பண்ணேன். சொல்லுங்க 5. ஏசப்பா என் மேல இந்த தரிசனத்தெல்லாம் நிறைவேற்றிருந்தார். ஏசப்பா என்கிட்ட தரிசனம் கொடுத்துருக்காரு, ஆனா என்னால இதால என்ன பண்ண முடியல, விட்டுட்டு என்ன பண்ண முடியல, இதெல்லாம் ஓட முடியல. சொல்லுங்க. யாருக்கும் எதுவும் பண்ணலையா? இப்பதான் சொன்னீங்க. என்ன ஒழுங்கின்மையா இருந்து என்ன பண்ணாரு? ஒழுங்கா ஆக்கி வச்சதே தரிசனம் தான். இல்லைன்னா ஒழுங்கா இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியாது. நான் போய் மற்றவங்களுக்கு ஒழுங்கு சொல்ல, முதல்ல போய் நீ ஒழுங்க பாரு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? முதல்ல என் ஒழுங்கின்மை என்ன பண்றாரு? தரிசனம் நிறைவேறணும்னா கர்த்தர் முதல்ல என்ன பண்ணாரு? ஆதியில் அப்படிதான் பார்க்கிறாரு. எல்லாம் எப்படி இருக்கு? ஒழுங்கின்மையா இருக்கு. பார்க்கிறாரு வெறுமையா இருக்கு. வெறுமையா இருந்தவளை பரிசுத்த ஆவியானவர் அசைவாடத்தக்கதாய் தரிசனம் கொடுத்து என்ன பண்றாரு? நிறைவேற்ற தரிசனம் கொடுக்கிறாரு. எதனால தரிசனம் நம்ம கிட்ட நிறைவேற மாட்டுது? சொல்லுங்க. அப்பா கொடுத்தார்ல தரிசனம். கட்டப்பட்டவன் தானே, தேவனால சிக்ஷிக்கப்பட்டவன் தானே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே. ஆனா அவன் சொன்ன தரிசனம் ஒண்ணு கூட என்ன ஆகல, வீணா போச்சா? அவன் சொன்ன ஒவ்வொரு தரிசனமும் யோவான் வந்து அவன் கிரியினால் என்ன பண்றான்? காண்பிக்கிறான். ஒரு தரிசனம் சொன்னாரா ஷாமையா, கடந்த நாட்கள்ல நான் அதை எழுதி வச்சு சொல்ல மறந்துட்டேன். இறந்து போயிட்டாலும் அவருடைய வார்த்தைகள் இன்னும் என்ன பண்ணுது?
கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் மூலமா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நான் தரிசனத்தை குறித்து எரிக்கும் போது ஆண்டவர் அவர் மூலமா என்கிட்ட என்ன பண்றாரு, பேசுறாரு. அவர் சொல்றாரு, ஒரு பாஸ்டர் இருந்தாராம், அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தாராம். அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவர் என்ன பண்றாரு, இங்கேருந்து இந்த சபையை விட்டு என்ன பண்றாரு, போய் வேற சபையில் என்ன பண்ண சொல்றாரு, ஆரம்பிக்க சொல்றாரு அப்படி. அப்போ இந்த பெரிய தலைமை பாஸ்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீ இங்கேருந்து போறியா போ அப்படின்னு அமுச்சு வச்சுட்டு ஜனங்க அன்னைக்கு மெசேஜில் சொல்றாராம், இங்கேருந்து போனால எண்ணி 40 நாள்ல அவன் வஸ்திரம் இல்லாமல் துணி இல்லாமல் என்ன பண்ணுவான், தெருவில் திரிவான் பாரு. தரிசனமா இது? புல்பிட்ல இருந்து என்ன பண்றாரு அவரு, இத ஜனங்கள் கேட்டு என்ன பண்றாரு, அவங்க கிட்ட போயிட்டு நல்லதான் தான் சொல்லலாம். ஆவி இல்லாத ஜனங்களுக்கு எது தரிசனம் எது அடிச்சு விடுறது என்ன பண்ணல தெரியல. ஆவி இருந்தா ஆவிய பகுத்தறிய தெரியும். இது பேசுறது நல்ல ஆவியா கெட்ட ஆவியா என்ன பண்ண தெரியும். எது பேசினாலும் ஏவாளை போல என்ன பண்றது, தேவன் பேசினாலும் கேட்டுக்கிறது, சாத்தான் பேசினாலும் என்ன பண்ணுறது. தரிசனம் 10 வருஷம் ஆனாலும் நிறைவேறாது. தரிசனம் என்ன பண்ணாது, இப்படியே தான் தலையை ஆட்டிக்கின்னு என்ன பண்ணோம், உட்காந்துன்னு இருக்கணும். அப்படி அல்ல. அவர் சொல்றாரு, போய் இங்கேருந்து ஜனங்கள் அங்கே சொல்லிட்டாங்களேப்பா, ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, நீ இங்கேருந்து போனதுனால உனக்கு இன்னுமே என்ன, இது 40 நாள் 40வது நாள் நீ துணி இல்லாமல் என்ன பண்ணுவேன் திரும்பியா சொல்லிட்டாரு. உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, பயம் ஆயிடுச்சு. ஆண்டவரே நீங்கள் தானே என்னை அழைச்சிங்க, உங்கள் சத்தம் கேட்டு தானே நான் பிரிஞ்சு போனேன். ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ கனமா இல்லை, உம்முடைய வார்த்தைக்கு கனமான. அவர் என்ன பண்ண 40 நாள் உபவாசம் போட்டார். மனுஷன் பயத்தில் என்ன பண்ணிட்டாரு, உபவாசம் போட்டாரு. ஏன்னா சொன்னது யாரு, ஊழியக்காராச்சே, அது தீர்க்க தரிசனமா சொல்றேன்னு சொல்லிட்டாருன்ட்டு என்ன பண்ணிட்டாரு. 40 நாள் இரவும் பகலும் அவர் தேவனை நோக்கி என்ன பண்றாரு, உங்க தரிசனம் என் மேல நிறைவேறணும். மனுஷ தரிசனம் பொய்யான வார்த்தைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, நீங்க இடம் கொடுக்க. ஒருவேளை நானா இந்த காரியத்தை செஞ்சேனா நீங்க என் மேல அதை என்ன பண்ணுங்க, வர பண்ணுங்க. ஆனா உம்முடைய சத்தம் கேட்டு நான் போயிருக்கேன். 40 நாள் உபவாசம் பட்டாராம். 40வது நாள் முடிய போகிறது. எந்த தரிசனம் அவர் மீது பலிக்க வேண்டும் என்று அவர் கூறினாரோ அதே தரிசனம் அவர் மேல வந்துருச்சு. அவர் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அப்படியே கொப்பளங்களால உடம்பு ஃபுல்லாயிடுச்சான். கொப்பளங்கள் நிரம்பிடுச்சான். துணி கூட போட முடியா. அவர் இருக்கிறது நம்ம தாஸ்புர சந்து மாதிரி. ஆம்புலன்ஸ் உள்ள வருமா, ஆம்புலன்ஸ் உள்ள வரும், ரோட்லயே நிக்குது. அவர் இப்ப ட்ரெஸ் கூட போட முடியாது. எப்படி போவாரு, வாழை இலையை அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணாராம், போனாராம். இன்றைக்கு பொய்யான தரிசனங்களை கேட்டு ஜனங்கள் வழுவி போகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு ஆட்டை தேடி தேவன் என்ன பண்றாரு, பின்னாடி போகிறவராய் இருக்கிறார். ஏன் தரிசனங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேற முடியல சொல்லுங்க. இதனால ஏசப்பா என் மேல வச்சிருக்காரு, ஆனா இது எனக்கு தடையா இருக்கு. உண்மையா சொல்லணும், இது எனக்கு தடையா இருக்கு. இதால என்னால தரிசனத்தை நிறைவேற்ற முடியல, இதால என்னால எழும்பியே பிரகாசிக்க முடியல. சொல்லுங்கப்பா. சரி, நான் சொல்லிட்டா கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? ஒண்ணு பாசம். என்னது பாசம்? அப்படியே பாசம் என்ன இது கட்டி போட்டுடுது. யோசேப்பு பாசத்தை விட்டு என்ன பண்ணா, தகப்பனுடைய பாசத்தை குப்பை என்றும் நஷ்டம் என்றும் என்ன. எஸ்தர் எண்ணினாள், தன் தாதிமார்களுக்காக என்ன பண்றா, தன் சனத்துக்காக ராஜாவினிடத்தில் போக என்ன பண்றாவ, துணிகிறா. தரிசனம் நிறைவேறணும்னா சிலதெல்லாம் நம்ம இழக்கணும். இழக்க முடியல. இன்னைக்கு என்ன பண்ண முடியல, இழக்க முடியல. பாசத்தை இழக்க முடியல. அப்புறம் நான் ஒன்னு ஆரம்பிச்சுட்டு சொல்லுங்க, ஆரம்பிச்சுட்டு சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எல்லாத்துலயும் என்ன பண்றோம், ஒன்னொன்னுத்துல நம்மளே ஆம்பளைங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க பாட்டு என்ன பண்றாங்க, தரிசனம் கிடைச்ச உடனே என்ன பண்றாங்க, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சாமுவேலை போல என்ன பண்றாங்க. ஆனா பெண்கள் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அமர்ந்து கொண்டே என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், தரிசனத்தை தள்ளி போ வச்சுன்னே இருக்கிறோம். காலம் செல்லாது. என்ன பண்ணாது காலம்? வஸ்தி இல்லைன்னா ஒரு எஸ்தரை தேவன் எழுப்புவார். நீ இப்படியே அமர்ந்துட்டே இருந்தனா யாருக்குரிய ஆவி பிடிச்சிட்டு இருக்கு? வஸ்தி ஆவி நம்மள என்ன பண்ணி கொண்டு இருக்கு,
நான் இப்போ தான் அலங்காரமாக இருக்கிறேன், நான் இப்போ தான் ட்ரெஸ்ஸு போட்டு இருக்கேன், நான் இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், இப்போ தான் நான் வீட்டை பார்த்துக்கிறேன். வீட்டை பார்க்கணும், பார்க்காத இருக்கக்கூடாது. பெண்கள்னா பண்ண வீட்டை. ஆனால் இந்த வீடை கொடுத்தது யார் தான்? இன்னைக்கு கணவன் மதிக்கிறது யார் தான்? பிள்ளைகள் மதிக்கிறது யார் தான்? இந்த உறவுகள் மதிக்கிறது யார் தான்? இன்னும் சத்தமே வர மாட்டுது. அவர் மாத்திரம் இல்லைன்னா அவர் அந்த நினைப்பு நம்மளுக்கு இருந்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ண மாட்டோம், புறக்கணிக்க மாட்டோம். சின்ன சாமு வேலை போல வார்த்தையை கேட்கும் போது எப்படி இருக்கு? உற்சாகமா இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, இறங்கின உடனே ஏதோ ஒரு கழுகு என்ன பண்ணிது, குருவி கூட இல்லை, பச்சித்து போட்டுது. அப்படியே கட்சி கட்சி என்ன பண்ணுது, சத்ருவான் விதை என்ன, சில விதைகள் நெருக்கப்பட்டுருது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்கள்ல, சில கற்பாறை, அது எவ்வளவுதான் நோண்டி வச்சாலும் வரலன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு கற்பாறையை போல என்ன பண்ணுது, கேட்குது. சிலர் பாசத்துல, சிலர் பணத்துல, சிலர் பகையில. யோசேப்பு என்ன பண்ணாங்க, பகைத்தனால தூக்கி போட்டாங்க. சிலர் பகையினால, சிலர் இச்சையினால. தரிசனம் என்ன பண்ண மாட்டது, இச்சையினால யாரு விழுந்தது? தரிசனம் பெற்றவன் அவன், தரிசனம் பெற்றவன். தரிசனம் பெற்றவனால என்ன பண்ண முடியல, கண்ணு இச்சையினால என்ன பண்ண முடியல. இன்னைக்கு எல்லாத்திலையும் தரிசனத்தை இதெல்லாம் விட ஏசப்பா இன்னைக்கு காட்டி வச்சிருக்கா தெரியுங்களா, அந்த தரிசனம் தான் பெருசு என் வாழ்க்கையில். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பெருசு பெருசு நினைக்கிறோம். இன்னைக்கு ஜீவனை கொடுத்து வச்சுக்கிறது எதுக்கு தெரியுமா? உண்மையா ஓடுறியா? இதெல்லாம் அனுமதிக்கிறது எதுக்கு தெரியுமா? சோதனை, கஷ்டம், இச்சை, பாவம், அப்புறம் நான் பணம், பதவி, பகை, இதெல்லாம் அனுப்புறது எதுக்கு தெரியுமா? சகிக்கிறியா? சகிக்கிறியா? எனக்காக ஓடுறியா? இல்லை அதுலயே என்ன பண்ற, விழுந்துடுறோமா இல்லையா? விழமாட்டுறல நம்மளாம் அப்படியே நெருக்கி தள்ளி என்ன பண்ணிடுறோம், வந்துடும். அப்படி அல்ல. சரி, நான் இதெல்லாம் கேட்குறேன், உங்களுக்குள்ள இதெல்லாம் இருக்குதான்னு பாருங்க. தகுதியான வஸ்திரத்தினாலே என்னை அலங்கரிச்சிருக்காரா ஏசப்பா? யாரும் வாயை மூடின்னு இருக்காதீங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிற வீடியோலாம் என்ன பண்ண எடுத்து, வீட்டில் பேசுகிற வீடியோலாம் கட்டினாதே. சொல்லு, என்ன பற்றியா சொல்கிற? அதெல்லாம் என்ன பண்ண இப்போ டிவியில் போட்டு காட்டுவேன். ஏசப்பா என்ன நல்ல அலங்கரிப்பாக வச்சிருக்காரா? வச்சிருக்காரா? நல்ல துணிமணி எப்படி போடணும்னு தெரியாது. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்போம், ஏனோ தானன்னு. ஆனால் இன்னைக்கு ஒழுங்கான ட்ரெஸ்ஸு போடத்தக்கதா தேவன் வச்சிருக்காரா? சபைக்கு வரணும்னா இப்படி தான் வரணும், வெளியே போனால் நம்ம சர்ச்சுக்கு போகிற பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும்னு அலங்கரிப்பு இருக்கா? இருக்கா? எத்தனை மார்க் உங்களுக்கே கொடுத்துக்குங்க. உங்களுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 100க்கு 100. பரவாயில்ல, விசுவாசமாக ஒரு மார்க். எத்தனை மார்க் கொடுப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 100க்கு 100. நீ சொல்லுமா எப்சிபா? 100க்கு 100. சார் நீ சொல்லு. 100க்கு 100. நீ சொல்லுமா பாபா? 10. நீ சொல்லுமா? 80. சபிதா பிறந்த நாள்கள் சொல்லு. 100க்கு 100. நீ சொல்லுமா? 90. நீ சொல்லுமா? 100க்கு 100 சொல்லுமா? 5, 50. நீ சொல்லு. 100க்கு நைட்டியோட சர்ச்சுக்கு வந்திருக்க, உனக்கு 100க்கு 100. அம்மா நீங்க சொல்லுங்க. 100க்கு 100. சரி, அப்படி தேவன் இதெல்லாம் எப்படி போட்டுன்னு போகுது பாரு. இதெல்லாம் எப்படி இருக்குது பாரு. இது கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால இப்படி தெரியுதுன்னு சொன்னவங்க மத்தியில் தேவன் நல்ல அலங்கரிப்போடு என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. சரி, ஞானத்தினால நான் நாணமா நடக்கிறப்பா. நான் என்ன பண்றேன், நாணமா என்ன பண்ற ஏசப்பா நடக்க. இதெல்லாம் அதில் உள்ள வார்த்தை. தகுதியான வஸ்திரத்தினால, நாணத்தினால, அதெல்லாம் இன்னைக்கு நான் அதை கேட்கணும் உங்ககிட்ட. ஏன்னா ஏசப்பா பேசினே இருக்காரு, உங்களுக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்தா. நாணத்தை பத்தி சொல்லுமா? நீ சொல்லுமா? அந்த நானும் செத்து போயிட்டாருமா. தேவன் கொடுக்கிற ஞானத்தை நானும் ஒன்னு சொல்றேன். ஞானம் என்றது தேவன் கொடுப்பது, புத்தி என்றது உலகம் கொடுப்பது,
படிப்பு. புத்தின்றது என்னது? தெளிந்த புத்தி என்பது என்னது? உலகம் கொடுப்பது. படிப்புனால புத்திகள் என்ன பண்ணும்? செயல்படும். ஆனா ஞானம் என்ன பண்ற? யார் கொடுக்கிறது? தேவன் கொடுக்கிறது. ஏன்னா கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து கேளாத ஞானத்தையும் யாரு கொடுக்கிறாரு? சாலமோன் ஞானிக்கு கொடுக்கிறார். அவர் எங்கேயும் போய் படிச்சாரு, என்ன பண்ணல, கொள்ளல. ஆனா தேவன் ஞானத்தை கொடுக்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எவ்வளோம்மா ஞானம் கொடுத்துக்கிறாரு ஏசப்பா? சொல்லுங்க சொல்லுங்க. ஞானமே இல்லையா? ஞானம் இல்லைன்னா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க நம்மள. சொல்லு. 100க்கு 100 அப்பா கொடுத்துருக்காரு. ஏதோ தேவையான அளவு கொடுத்துருக்காரு. நீ சொல்லுமா. 100க்கு 70 கொடுத்துக்கிறார். நீ சொல்லு. 50 தான். ஏசப்பா கிட்ட சேர சேர முழுமையாக நம்மளை என்ன பண்ணுவார்? பூரணமாக்குவார். அவர் குறையா பாரபட்சம் பார்க்காத தேவன். அவர் கிட்டி சேரும் போது அவர் என்ன பண்ணுவார்? பைத்தியங்களை என்ன பண்ணுவாரா? ஞானியாய் மாற்றுகிற தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா அவன் எங்க வரணும்? தேவனிடத்துல வந்து கேட்க கடவான். இன்னைக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகள் இன்னைக்கு உலகத்துல ஞானமே இல்லை. புத்தியை வச்சுன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஒன்றும் அப்துல் கலாம் இல்லை சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு. யாரு? அப்துல் கலாம் இல்லை. அவர் தன் படிப்பை வைத்து, தன் புத்தியை வைத்து, தன் அறிவை வைத்து என்ன பண்ணாரு? விஞ்ஞானியா மாறி போனார். நம்ம விஞ்ஞானி ஆகணும். வீட்டில் என்ன பண்றாங்க, யார் என்ன பண்றாங்கன்ட்டு என்ன பண்ணுவோம்? ஆராய்ச்சி பண்ணுவோம். அந்த விஞ்ஞானி வேணாம். அஞ்ஞானியா இருந்த நம்மளை எப்படி ஆக்குறாரு? விஞ்ஞானியா மாற்ற விரும்புறாரு. அதுக்கு தேவன் ஞானம் என்ன பண்ணுது? தேவைப்படுது. ஆனா சில காரியத்துல புத்தி வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. படித்த பவுல் சொல்லுகிறார், இதை குப்பை என்றும் நஷ்டம் என்றும் எண்ணுகிறேன். படித்தவர் சொல்லுகிறார். படிக்காத நான் சொன்னா அதுல ஒன்னும் அர்த்தம் இருக்காது. ஆனா படிச்சவங்க சொல்றாங்க, இதை குப்பை என்றும் நஷ்டம் என்றும் எண்ணுகிறேன். அப்போ ஞானம் என்ன பண்ண தேவை? ஞானம் அலங்கரிச்சிருக்கீங்களா எல்லாரும்? ஏசப்பா ஞானம் கொடுத்துருக்கிறாரா எல்லாருக்கும்? தெளிந்த புத்தி கொடுத்துருக்காரா? ஒரு காரியத்துல யோசிக்கும் போது அதை என்ன பண்ணோம்? தெளிவா யோசிக்கணும். செஞ்சுட்டு யோசிக்க கூடாது. நம்ம உலகமே என்ன சொல்லுது? நீ பெண் புத்தி, ஒன்னு செஞ்சுட்டு தான் என்ன பண்ணுவ? யோசிப்ப. அப்படிப்பட்ட ஒரு மத்தியில தேவன் சொல்ல, நீ தெளிந்த புத்தியா இருமா. ஒரு காரியத்தை செய்யும் போது 1க்கு 10 தடவை என்ன பண்ணு? யோசி. இன்னைக்கு யோசிக்காத நிறைய காரியத்துல என்ன பண்ணிக்கிறோம்? போய் மாட்டிட்டு அப்புறம் முதல்ல கடிக்குது, ரத்தம் வடியுது, அப்புறம் நரி என்ன பண்ணுது? பீறுது, பொறாண்டுது அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது? நம்ம சொல்ல கூடாது. தெளிந்த புத்தி ஒரு காரியம், இது என் சமாதானத்துக்கு ஏதுவானதா, சமாதான கொலைச்சலுக்கு ஆகுறதா? ஒரு காரியம் உள்ள வருது, ஏதேன் தோட்டத்துக்குள்ள வருது. ஏவாள் தெளிந்த புத்தி இல்லாதபடிக்கு உள்ள விட்டுட்டு என்ன பண்றா? இன்னைக்கு தேவ அபிஷேகத்தை, தரிசனத்தை இழந்து போனா. அந்த மாதிரி காரியம் நம்ம வீட்டுக்குள்ள வராதபடிக்கு தெளிந்த புத்தி இருக்கா எல்லாருக்கும்? ஆமென். தெளிந்த புத்தி இருக்கா? எல்லோரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே தெளிந்த புத்தியை கொடுங்க அப்பா. உலகமே எங்களை பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்ன போதிலும், மனவாட்டியே நீ எழுந்துடு. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் உன்னை அலங்கரித்துக்கொள் என்று சொல்ல நல்ல தகப்பன் அல்லவா? தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா. எந்த சர்வமும் என் குடும்பத்துக்குள்ளேயும் என் சபைக்குள்ளேயும் ஆண்டவரே எனக்குள்ளேயும் வராதபடிக்கு தெய்வமே தடை பண்ணுவீராக. அன்றைக்கு சத்துருவை காலின் கீழ் மிதித்தது போல இன்றைக்கும் மிதிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எந்த ஏவாளையும் வஞ்சிக்காதபடி, எந்த ஏவாளுக்குள்ளும் போகாதபடி தேவ சத்தம் கேட்கத்தக்கதாய், தேவ சத்தம் கேட்கத்தக்கதாய் எங்கள் செவிகளிலே எங்களை தத்தம் செய்கிறோம் ஐயா. எங்களை தத்தம் செய்கிற ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே சர்ப்பம் பேசுகிறதை கேட்டு கேட்டு ஆகாத சம்பாஷணையாய் நல் ஒழுக்கத்தை கெடுத்து கொண்டிருந்த எங்களை
தேவ சமூகத்தில் அலங்கரிப்பாய் வைக்க விரும்புகிறபடியால் தெய்வமே எங்களை உருவாக்குவீராக, எங்களை உருவாக்குவீராக ஐயா, எங்களை உருவாக்குவீராக. என் சமாதானத்தை குலைக்கிற எல்லா புத்தீனமான காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி போடுவீராக. தெளிந்த புத்தியாய் இருக்க தேவ பிள்ளைகளே உங்களை தத்தம் செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி இல்லை, இது என்கிட்ட வருது, தெளிந்த புத்தியாய் நடந்து கொள்ள தெய்வமே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அப்புறம் தேவ பக்தி கிட்ட வரும். 9 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் 3 மாதம் போனா எங்க போயிடுவோம்? புது வருஷத்துக்குள்ள. ஆனா ஆரம்பத்துல நம்மளோடு கூட இருந்தவர்கள் இந்த 9 மாதத்துல இருக்கிறாங்களா? இல்லை. ஆனா தேவன் நம்மளை நிலைக்க செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நேரா நம்ம தேவ பக்தியா இருக்கிறோமா? சொல்லுங்க. இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு எனக்கு. சொல்லுங்க, தேவ பக்தியில இருக்கிறோமா? ஆரம்பத்திலே, ஆதியில இல்லை, ஜனவரியில ஆரம்பத்தில கொண்ட அன்போடு அனலோடு ஃபயரோடு இருக்கிறோமா? கழுது தேஞ்சி 9 மாதத்துக்குள்ள எப்படி ஆயிடுச்சான்? அப்புறம் சிட்டெரும்பு ஆயிடும் இன்னும் 3 மாசத்துக்குள்ள. கட்டெரும்பா பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிட்டெரும்பு ஆயிடும். அப்புறம் 11 மாசம் வந்தாதான் அது எப்படி ஆயிடும்? மறுபடியும் கழுதையா மாற என்ன பண்ண முயற்சி? தேவ பக்தியில. கடந்த வருஷம் நான் இப்படி எல்லாம் இருந்தேன், இந்த வருஷம் இல்லை. யாராவது சொல்லுங்களேன், சொல்லுங்க. தேவ பக்தி உங்களை அலங்கரிச்சிருக்கான்னு சாட்சியா சொல்லுங்களேன். கடந்த வருஷத்துல நான் இப்படி எல்லாம் இருந்தேன், இந்த வருஷத்துல தேவன் என்னை தேவ பக்தியினால் அலங்கரிச்சு வச்சிருக்காரு. சொல்லுங்க ஒரு சாட்சியா. போன வருஷம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவேன்? நிறைய லீவ் அடிப்போம். இது வருஷம் என்ன பண்ணாரு ஏசப்பா? நடத்திட்டு வந்தார். தேவ பக்தி. ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அசட்டை பண்ணா அது சாபத்தை வர வச்சிருமா. சொன்னா கஷ்டமா இருக்கும், சாபம் சொன்னாலுமே என்ன ஆகும்? ஆனா ஞாயிற்றுக்கிழமைய நம்ம ஏன் தெரியுமா சொல்றேன்? ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க வந்துருங்கன்னு. ஏன்னா அது பிசாசானவன் சாபத்தை என்ன பண்ணுவான்? நம்ம கிட்ட நுழைச்சிடுவான், இருள் சூழ்ந்துடும். தேவன் அந்த நாளில் உன்னை வெளிச்சமாய் அனுப்ப, ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறார். ஆனா நம்ம தூக்கத்தின் நிமித்தமாய், நம்ம அசட்டின் நிமித்தமா நம்ம என்ன பண்ணுவோம்? அத பலவீனத்தை எப்படியா இருந்தாலும் என்ன பண்ணோம்? ஊழியக்கார் சொல்லுவாரு, ஓய்வு நாளில் செத்து போறதால எங்க வந்து செத்துப்போ, சர்ச்சில் வந்து என்ன பண்ணு, செத்துப்போ சொல்லுவார். நான் செத்து போனா கூட ஒரு ஓரமா வச்சுட்டு போய் ஆராதனை நடத்திட்டு வந்து என்ன பண்ணு, எடு. அந்த ஓய்வு நாள் அப்படி விலையேற பெற்றது. விலையேற பெற்றதுனால தான் அந்த ஓய்வு நாளை கனம் பண்ணுங்க, கனவீனப்படுத்தாதீங்க. என்ன பண்ற தேவன் சொல்லுகிறார். தேவ பக்தி அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? அதிகாலை எழுந்து என்ன பண்ணும்? செபிக்கிறீங்களா? இதெல்லாம் தேவ பக்திக்குரிய காரியம். ஏசப்பா என்ன பார்த்துட்டே இருக்காரு. ஏசப்பா என்ன பண்றாரு? பார்த்துட்டே இருக்கா. என்ன நானே தேவ பக்தியில் என்ன பண்ணோம்? ஒன்று மாத்திரம் சொல்றேன், யாருக்கு நன்றியா இருக்கிறீங்களோ இல்லையோ, ஜீவன் கொடுத்த தேவனுக்கு வாழ்நாள் எல்லாம் நன்றி சொல்ல கற்றுக்கொடுத்தாலுமே அது தேவ பக்தி. ஒன்னோடு ஒன்று என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. ஆண்டவருடைய காரியமா மற்ற காரியமான்னு வரும்போது நீ தேவ பக்தி என்ன பண்ணும்? காண்பிக்கணும். இது ஆண்டவருடைய காரியம் தான் எனக்கு முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதுனால தான் இந்த காரியம் எல்லாம் என்கிட்ட என்ன பண்ணுது, வருது. இல்லைன்னா என்ன பண்ண? குப்பையில் இருந்த என்ன உயர்த்தி வச்சிரே, ராஜாக்களோடு என்ன பண்ணீங்க? அமர செய்திரே. அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறோம். தேவ பக்தியில் என்ன பண்ணோம்? கம்பேர் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவருடைய காரியம் இருக்கு, இது பெருசா இது பெருசா. அப்போ நம்ம தேவ பக்தியில அலங்கரிச்சிருந்தா நம்ம என்ன பண்ணோம்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? தேவ காரியத்துக்கு என்ன பண்ணுவோம்? முக்கியத்துவம் கொடுப்போம். அப்புறம் சொல்லி கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு நான் தான் எல்லாத்துலயும் சிறப்பு. பேச்சு பேச்சு தேவராஜ்யம் எதுல இல்ல? பேச்சில் இல்ல, கிரியனால இருக்குது. கிரியனால இருக்குது. ஆனா பேசுவோம், வாய்க்கிழி என்ன பண்ணும்? பேசுவோம். ஆனா கிரியையில என்ன பண்ணுது? கிரியை இல்லாத செபம் செத்தது. சொல்லுங்க.
பேச்சில் இருக்கக்கூடாது ஆண்டவரே, கிரியையில காமிக்கணும்ப்பா, கிரியில காண்பிக்கணும். உடைய தரிசனத்தை நிறைவேற்ற பிரயாசப்படணும் ஆண்டவரே. இவ்வளோ நாள் எப்படி இருந்துட்டு ஆண்டவரே, பாசத்திற்கும் பணத்துக்கும் பகைக்கும் இச்சைக்கும் இடம் கொடுத்துட்டு ஆண்டவரே, என் தரிசனம் தாமதமாய் போய்விட்டது. இனிமே என்ன பண்ணக்கூடாது, என் பேச்சில் என் செயலை, இது வெறும் பேச்சு தான் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, யாரும் என்னை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. கிரியையில காண்பிக்கணும்ப்பா. நான் என்ன பண்ணோம், சொல்லி கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு விசேஷமா ஏசப்ப அந்த வார்த்தையை அழுத்தி சொல்றேன். நம்ம ஸ்திரீகள் ஒன்று செஞ்சிட்டோம்னா, சத்தியஸ்ட உண்மையா சொல்லுறாங்க. இன்னைக்கு ஒரு காரியம் நம்ம ஒரு 10 நாள் ஏஞ்சி ஜெபம் பண்ணிட்டோன்னா சொல்லுங்களேன், நான் சொல்லி இந்த காரியம் நடந்துச்சுன்னா சொல்லுங்களேன். அப்போ நம்ம லைஃப் எதுல இருக்கு, பேச்சில் இருக்கு. பேச்சு இல்லை தேவ பிள்ளையே. கர்த்தருடைய காரியம் என்பது என்ன இல்லை, பேச்சில் இல்லை. இன்னைக்கு அநேக ஊழியக்காரிகள் எழும்பி நிற்கிறாங்களா, அவங்களாம் பேசல. அந்த ரங்கத்திலே செபிக்கிற ஜெபம் தேவன் வெளிரங்கமாய் கொண்டு வந்து நற்கிரியினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சாட்சியம், ஒவ்வொரு சகோதரிகளுடைய சாட்சியம் கேட்கும் போது தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். இன்னைக்கு நம்ம பேசினா பேய் கூட என்ன பண்ண மாட்டுது, நாய் கூட என்ன பண்ண மாட்டுது, சூனா கூட. அப்போ பேச்சில் இல்ல, கிரியையில காண்பிக்கத்தக்கத அமைதலோடு என்ன பண்ணோம், கிரியையில சொல்லுங்க. சொல்லி கொள்ளுகிற ஸ்திரீயே, சொல்லி கொள்ளுகிற ஸ்திரீயே, பேச்சில இல்ல, தேவ ராஜ்யம் கிரியையில இருக்குது, கிரியையில இருக்குது. எங்க அப்பா நடந்துட்டு போனார். எங்க அப்பா என்ன பண்ண, கிரியையில காமிச்சிட்டு போனார். வானாதி வானவர் பரத்தை விட்டு உனக்காக எனக்காக அப்படியே தடுமாற கால்களோடு என்ன பண்ணாரா, கிரியையில காமிச்சிட்டு போனார். இச்சைக்கு இடம் கொடுக்கல, பாசத்துக்கு இடம் கொடுக்கல, பகைக்கு இடம் கொடுக்கல, அப்புறம் பணத்துக்கு இடம் கொடுக்கல, எதுக்குமே என்ன பண்ணல அவரு. மரியாதை பார்த்தோம் நம்ம அப்படியே அந்த கஷ்டப்பட்டு பெத்தாங்கன்ட்டு. அம்மாவும் சகோதரர்களும் தேடின்னு வராங்க அவரை. அப்போ சீச்சர்கள் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இப்போ அவங்க அம்மா அவங்க சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, என்னடா எனக்காக அவ்வளோ அசிங்கப்பட்டாங்க வேதனைப்பட்டாங்க, போய் கூட்டின்னு வானாரா. என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு, பா யார் என் வார்த்தையின் பிரகாரம் நடக்கிறார்களோ, யார் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ. இன்னைக்கு வார்த்தை கேட்கிறோம், பலிகளை பார்க்கலாம், சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆனா என்ன இல்ல, கீழ்ப்படிதல் இல்லை. அதனாலதான் தரிசனம் என்ன பண்ண மாட்டுது. உடனே மரியாள் கேட்டாங்களா, அட பாவி, உன்னை எப்படியெல்லாம் நான் பெத்து வளர்த்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எத்தனை பேர் என்ன அசிங்கமா பேசினாங்க. அது இல்லை, அவங்க அவங்கள என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்தாங்க. இந்த உலகத்துல நம்மளுக்கு யாரும் சொந்தக்காரங்க கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளே நம்மளுக்கு சகோதரரும் சகோதரரும் தகப்பனும் தாயும் ஆவார்கள். அப்படிப்பட்ட உறவுல என்னன்னு வச்சுக்கோங்க, எந்த உறவும் நம்ம கிட்ட என்ன பண்ண அசைக்க முடியவே முடியாது. எதுவும் நம்ம இருதயத்தை என்ன பண்ண முடியாது, ஹர்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை மரியாளுக்கும் கஷ்டமாவல, மரியாள் சொன்ன வார்த்தை ஆண்டவருக்கு என்ன ஆகல, கஷ்டமாவல. அம்மா தானே வந்திருக்காங்க, நீங்க தான் என் சகோதரர்கள், நீங்க தான் ஏன்னா என் வார்த்தைக்கு என்ன பண்றீங்க. எல்லார் வாயிலையும் வருதுப்பா, கீழ்ப்படுகிறீங்களா, கீழ்ப்படிஞ்சிங்கன்னு வச்சுக்க, தரிசனம் உங்க மேல நிறைவேறும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. சாமுவேல் அப்படியே கீழ்ப்படிஞ்சான். அப்புறம் நற்கிரியினாலே தங்களை நற்கிரியினாலே, நற்கிரியனா டோட்டலா சொல்லுங்க, நற்கிரியனால என்னை அலங்கரிச்சிருக்கேன், ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்து. நற்கிரியன்னா என்ன சொல்லுங்க, குட் ஆக்டிவிட்டீஸ், நல்ல பழக்க வழக்கம், நன்மைகள் செய்கிறது.
யாருக்கும் சோறு என்ன பண்ண மாட்டோம், எச்ச கையால் கூட என்ன பண்ண மாட்டோம், காக்கா ஓட்டியிருப்போமா? கையை கழுவிட்டு தான் வந்து என்ன பண்ணுவோம் காக்காவே. ஆனால் இன்னைக்கு தேவன் நற்கிரியை செய்யத்தக்கதா கற்றுக் கொடுக்கிறார். நற்கிரியை செய்யத்தக்கதா என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்கிறார். நம்மளை நேசிக்கிறா போல அடுத்தவங்களை என்ன பண்ண நேசிக்க, இதெல்லாம் நற்கிரியை. ஐயா அது மூஞ்ச நான் பார்க்காத போ, பார்க்காத போ. என்ன பார்க்கறதுக்கு அழகானவர், அருமையானவர் இருக்கிறார், இனிமையானவர் இருக்கிறார். நீ பார்க்கலன்னா போ. செத்தா கூட பார்க்க மாட்டேன், நீ செத்தா நான் தான் வந்து பார்க்கணும். என்ன பண்ண மாட்டேன். நற்கிரியினால நம்மளை அலங்கரிக்க விரும்புகிறார் தெய்வம். சிறு நரிய குழி நரிய தோட்டத்தை கெடுக்கத்தக்கதாய் நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க முடியல. நற்கிரி என்ன? நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுது என்னதான் நற்கிரிய. நல்லவரை இயேசுவை நீங்க பார்க்க பார்க்க அவருக்குள்ள இருக்கிற நற்கிரிய நம்மளுக்குள்ள என்ன பண்ணும், வரணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், முயற்சி பண்ணணும். நம்ம உலகத்தின் மாம்சத்தில் இருக்கிறோம், சில காரியம் நமக்குள்ள வரும், பிசாசு கொண்டு வருவான். அதை பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் மேற்கொள்ள முடியும். நீ இடம் கொடுத்தன்னு வச்சுக்க, 38 வருஷம் ஆனாலும் அதே இடத்துல உட்காந்துன்னு இருப்ப, 18 வருஷம் ஆனாலும் அதே இடத்துல உட்காந்துன்னு இருப்ப, 12 வருஷம் ஆனாலும் எப்படிதான் இருப்ப. ஆனா நற்கிரியினாலே அலங்கரிக்கத்தக்கதா தெய்வம் நம்மிடத்தில் கடந்து வந்திருக்கு. அப்புறம் அமைதலோடு அடக்கத்தோடு. அப்புறம் என்னது, உங்க அடக்க உடக்க என்ன பண்ணுது, ரொம்ப சொல்லுங்கப்பா. அடக்கமா இருக்க கத்து குத்துக்கிறாரு ஏசப்பா. அடக்கமா இருக்கு, ஒரு வாய் தான் அடக்கமா இருக்கு கத்து குத்துருக்காரா? எந்த இடத்துல இருந்தாலும் எல்லாரும் பேசுவாங்க, அது மட்டும் ஒன்றும் வாய் திறக்காது. ஏன்னா அது அடக்கமா இருக்குதா. நியாயத்தை என்ன பண்ணோம், கேட்கணும். நியாயத்தை என்ன பண்ண, நியாயமா கேட்கணும். நம்ம மேல தப்பு இல்லாத போது என்ன பண்ண, எடுத்து சொல்லணும். அடக்கமா இருக்கிறப்பா, அவங்க ஏதாவது பேசின்னு போட்டோம், நம்ம என்ன பண்ணலாம், இருக்கிற இடம் தெரியாத போயிடலாம். அதுக்கும் தேவன் என்ன பண்ண, நம்ம கிட்ட கணக்கு கேட்பார். அப்புறம் அமைதலோடு இருக்கணும். கடைசியா பாயிண்ட்டுக்கு வர, எப்படி இருக்கணும், அது நிறைய என்கிட்ட இருக்கு, எல்லாம் கை தூக்கி. அமைதியில் என்கிட்ட என்ன இருக்கு, நிறைய. ஒரு விஷயம் கேட்டா என்ன மாதிரி அமைதியா இருக்கிறவங்க யாருமே கிடையாது. அதுக்கு நீங்க எத்தனை உண்மையா மனசாட்சியா சொல்லணும், நான் இவ்வளோ மார்க் எனக்கு கொடுப்பேன். நான் இப்பெல்லாம் ஃபர்ஸ்டெல்லாம் ரொம்ப அப்படியே ஆக்ரோஷமா இருந்தேன், இப்பெல்லாம் ரொம்ப அடக்கமா 100க்கு 100 சொல்லணும். நான் சொல்லுங்க, இந்த லாஸ்ட் பாயிண்ட் உங்க எல்லாருக்கிட்டே நான் எதிர்பார்க்கிறேன். அடக்கமாவும் அமைதலோடு கூட இருக்கிறேன்னா, தேவ சமூகத்தில் இருக்கிறேன், வீட்டில் இருக்கிறேன்னா, தெருக்கல்ல இருந்தா, வேலை ஸ்தலத்தில் போனா இருக்கிறேன்னா, சத்யாஸ்டருக்கு தான் இன்னைக்கு அவார்டு. எப்படியோ 9 பாயிண்ட்ல எப்படியோ ஒரு 8 பாயிண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. எங்க பாய்ஸ் கிட்ட எதுவுமே கேட்கலப்பா. அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க. அமைதியா இருக்கிறேன், இருக்க முடியல நம்மளால. எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் வார்த்தை கேட்டாலும் அமைதலோடு என்ன பண்ண முடியல. அமைதியாக இருந்து பாருங்களேன். நீ சும்மா இரு, உனக்காக யார் யுத்தம் பண்ணுவா? நான் போய் அங்கே காய்ச்சி மூச்சுன்னு கத்துறது, என் நாயத்தை எடுத்து சொல்லுறது. எந்த நாயம் என்ன பண்ணாது, நம்ம நாயத்தை கேட்காது. யார் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம நாயத்தை கேட்க மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க. நீ பாட்டுன்னு கழுத மாதிரி கத்தின்ட்டு என்ன பண்ணும், மழை கட்சி நீயே ஊந்துடணும். ஆனால் அமைதியாக இருந்து பாரு. எசப்பா நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீங்கள் நீதி செய்கிற நியாயாதிபதி. அவர் என்ன பண்ணுறாரு, நீதி செய்கிற நியாயாதிபதி. அதனால நீ ஏன் எசப்பா என் விஷயத்தில் நீங்கள் நீ அமைதியா இரு. நீ அமைதியா இருக்கும் போது யுத்தம் என்ன பண்ணுவார் ஏசப்பா, செய்வாரு. ஜெயத்தை என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. இன்னைக்கு ஜெயமும் வர மாட்டுது, என்ன வர மாட்டுது நம்ம வாழ்க்கையில.
இத்தனை வார்த்தைகள் தெய்வம் பேசுகிறாருன்னா அதெல்லாம் நம்ம கிட்ட கிரியை செய்தான்ட்டு ஆராய்ச்சி பாருங்க. ஏதோ சத்தியத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, அதன் பிரகாரம் என்ன பண்ணோம், நடக்கணும். ஏன்னா நடந்து காமிச்சார் ஒருத்தர். அவர் வாயில் என்ன பண்ணல, நம்மள மாதிரி சொல்லி கொள்ளுகிற ஸ்திரீகளே, பேசுகிற ஸ்திரீகளே சொல்லலை. அவர் நடந்து காமிச்சிட்டு போனார், கண்களை மூடி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் மீது பலிக்க செய்வீராக. ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் தெய்வமே எங்களை தகுதிப்படுத்துவீராக. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியினாலும் எங்களை அலங்கரிப்பீராக ஐயா. நற்கிரியினாலும் எங்களை அலங்கரிப்பீராக. ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்க தெய்வமே உதவி செய்வோம். எத்தனை வருஷம் ஆனாலும் கற்றுக்கொள்ள முடியல ஆண்டவரே. ஆண்டவரே கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடிக்கு அமைதலோடு தேவ சமூகத்தில் தெய்வமே கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளை, சான்ஸ் கொடுங்கப்பா. அப்பா நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கல்லியை புடமிடும் போல என்னை புடமிட்டீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. எல்லோரும் வானத்துக்கு நிறைய கைது. இதில் எதிலாவது குறையா இருந்தால் எங்களை அலங்கரிப்பீராக ஐயா. எங்களை நம்புங்கப்பா, ஒரு விஷயம் நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. அப்பா நம்புங்கப்பா பிள்ளையை. என் தாய் தகப்பன் சொல்லி கொடுக்க முடியாத வார்த்தையினாலே அலங்கரிக்கிறீர்கள் நல்ல தெய்வமே. நம்புங்க டாடி, என்ன ஒரு விஷயம் நம்புவீராக. இந்த வார்த்தையெல்லாம் எங்கள் மீது பலிக்கத்தக்கதாய், உம்முடைய தரிசனத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழத்தக்கதாய், ஒரு யோசேப்பை போல ஒரு எஸ்தரை போல ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்க தெய்வம் எங்களுக்கு உதவி செய்வீரா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.